எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். முழு உலகத்திலும் உள்ள வாலிபர்கள் இந்த நாளை வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். இப்படி கொண்டாடுகிறவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இதன் அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் அநேகருக்கு அதன் பொருளும் தெரியாது, சரித்திர பின்னணியும் தெரியாது. ஆனால் ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்களிலே அன்றைக்கு கொண்டாடப்பட்ட ஒரு புறவினத்து பண்டிகையை தான் காதலர் தினம் என்று அன்றைக்கு கொண்டாட துவங்கினார்கள். அதன் பிறகு அது வழி வழியாக வித்தியாசமாக உருமாறி கொண்டு வந்தது. வேலண்டைன் என்று கத்தோலிக்க அன்பர்களால் புகழப்படுகிற ஒரு தியாகம் செய்த ஒரு தேவ மனிதர் ஒருவர் அந்நாட்களில் ரோம நாட்களில் இருந்த அநேக வாலிபர்கள் ரோம படையில் இருந்த பொழுது திருமணம் செய்து கொள்ள தடை செய்யப்பட்டார்கள். அப்படி திருமணம் செய்து கொள்ள தடை செய்யப்பட்ட வாலிபர்களுக்கு இவர் திருமணத்தை நடத்தி வைத்தார். அநேக வாலிபர்களுடைய மன மகிழ்ச்சிக்கு இவர் காரணமாயிருந்தார். இவரை குறித்து பல்வேறு சரித்திரங்கள் சொன்னாலும் இவரை கடைசியில் ரோம அரசாங்கமானது கொலை செய்துவிட்டது. இவர் மரித்து போன பிறகு இவருடைய நாளை நினைவு கூறும்படி வேலண்டைன்ஸ் டே என்று இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடுகிறார்கள். சரி, இன்றைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே ஆனது முழு உலகத்திலும் வித்தியாசமாக பரவி கொண்டு வருகிறது. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் மட்டும் 14 கோடி கிரீட்டிங்ஸ் கார்டு இந்த வேலண்டைன் டேக்காக விற்கப்படுகிறது. அதே போல கிட்டத்தட்ட $25 பில்லியன் ஒவ்வொரு வேலண்டைன் டேக்கும் செலவழிக்கப்படுகிறதாம். ஏன் இந்த செலவுகள், ஏன் இந்த கொண்டாட்டம்? ஏன் தெரியுமா? பலரும் தாங்கள் நேசிக்கிற ஒருவருக்கு ஏதோ ஒன்றை பரிசளிக்கும்படி அந்த நாளில் பூக்கள், சாக்லேட்ஸ், இன்னும் மற்றும் பலவிதமான பரிசு பொருட்களை வாங்கி அவர்களுக்கு அன்பளிப்பாய் கொடுக்கிறது நிமித்தம் இவ்வளவு செலவுகள் செய்யப்படுகிறது. ஆகவே இது ஒரு வியாபாரமாகவும் மாறிவிட்டது. ஒரு நாள் ஒரு வாலிப மகள் என்னை சந்திக்க வந்தாள். அவள் சொன்னாள், என் உள்ளத்தில் மிகுந்த வேதனையோடு கூட நான் இருக்கிறேன், நான் என் இருதயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். நான் அவள் முகத்தை பார்த்து அவள் மேல் இரக்கமுற்று அவளோடு கூட நேரத்தை செலவழித்தேன். அவள் சொன்னாள், ஆன்ட்டி, நான் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தேன். என் ஆத்மார்த்தமாய் நான் அவரை நேசித்தேன். நான் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல போஸ்டில் வேலை செய்கிறேன், அதிகமான வருமானத்தை வாங்குகிறேன். என் பெற்றோருக்கு தெரியாமல் நான் நேசிக்கிற அந்த நபருக்கு எல்லாவற்றையும் நான் செய்தேன். ஒரு பைக்கை வாங்கி கொடுத்தேன், நல்ல ட்ரெஸ்ஸுகளை எடுத்து கொடுப்பேன், வாட்ச் வாங்கி கொடுப்பேன், ஷூஸ் வாங்கி கொடுப்பேன். அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்வேன். எது நிமித்தம் தெரியுமா? அவரை நான் நேசித்ததினாலும் அவர் என்னை நேசித்ததினாலும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகுதான் தெரிய வந்தது அவர் என்னை உண்மையாய் நேசிக்கவில்லை என்று. என்னுடைய ஏடிஎம் கார்டு கூட அவருடைய கையில் தான் இருந்தது. எப்பொழுது பணம் வேண்டுமானாலும் அவர் செலவழித்துக் கொள்ளலாம். இப்படி நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு நாள் அவர் வேறு இடத்திற்கு வேலைக்கு சென்றார். வேலைக்கு சென்ற நாளிலிருந்து என்னோடு கூட உள்ள தொடர்பை குறைத்து கொண்டார், பேசுவதை குறைத்து கொண்டார். நான் எத்தனை முறை அவருக்கு ஃபோன் பண்ணினாலும் அவர் என்னை திரும்ப அழைப்பதில்லை. பின்பாகத்தான் புரிந்து கொண்டேன் அவர் வேறு ஒரு பெண்ணை நேசிக்க ஆரம்பித்து விட்டார் என்று. என் உள்ளமெல்லாம் உடைந்து விட்டது ஆண்டி. இந்த அன்புக்காக நான் எவ்வளவு பரிசுகளை அள்ளி கொடுத்தேன் தெரியுமா? அவைகளெல்லாம் வீணாகி விட்டது. சரி, எல்லாம் வீணாகி போனாலும் கூட அவர் என்னை நேசிப்பார் என்று நினைத்தேனே, அந்த அன்பு கூட வீணாய் போய்விட்டது. இப்பொழுது நான் உள்ளம் உடைந்தவளாயிருக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் எதையுமே ரசிக்க பிடிக்கவில்லை, எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று, எதுவுமே பிடிக்கவில்லை என்று கண்ணீரோடு அழுது தன் பாரத்தை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டாள். என் இருதயம் அந்த மகளுக்காய் பொங்கியது. அவளோடு கூட நேரம் செலவழித்து அவளுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொன்னேன். மகளே, நீ எவ்வளவோ பரிசுகளை அன்பு என்று நினைத்து அள்ளி கொடுத்தாய், எல்லாம் வீணாகிவிட்டது. ஆனால் உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் உனக்கென சில பரிசுகளை வைத்திருக்கிறார். அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்றால் உன் வாழ்க்கை வீணாகாது, நீ நம்பிக்கையோடு வாழ முடியும் என்று அவளுக்கு சொன்னேன். பிரியமான என் அன்பு வாலிப பிள்ளைகளை, எத்தனையோ இளம் வாலிபர்கள் இன்றைக்கு காதலிக்கிறேன், நேசிக்கிறேன், விரும்புகிறேன், திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று தங்களுடைய இளவயதின் நாட்கள் எல்லாவற்றையுமே அந்த ஒரு நபருடைய அன்புக்காக செலவழித்து, நேரம், பணம் எல்லாவற்றையும் செலவழித்தும் முடிவில் அநேகருடைய காதல் தோல்வியிலே முடிந்து போகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரா? இல்லை, இன்னும் யாரையோ ஒருவரை நேசிக்கிறேன் என்று நேசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாமல் உங்கள் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு என் செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுக்காக ஒரு அன்பின் பரிசு காத்திருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என் வார்த்தையை கேட்கிற அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை நேசித்ததினால் உனக்கு ஒரு சிறந்த ஒரு வெகுமதியை அனுப்பி கொடுத்தார். அந்த வெகுமதியின் பெயர் என்ன தெரியுமா?
ஆண்டவர் இயேசு, அதுதான் அந்த வெகுமதியின் பெயர். ஒரு வேத பகுதியை உன்னோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டவர் இயேசு உனக்காக தன் அன்பை நிமித்தம் சில பரிசுகளை அள்ளி கொடுக்க விரும்புகின்றார். அந்த பரிசு அழியாத பரிசு, உண்மையான பரிசு, மாறாத பரிசு. இந்த பூமியும் வானமும் முடிந்து போனாலும் முடியாத ஒழியாத அன்பின் பரிசு. இன்றைக்கு அந்த ஆண்டவரை உன் இருதயத்தில் பரிசாய் ஏற்றுக்கொள்வாய் என்றால் அவர் தருகிற இந்த அழியாத பரிசுகள் எல்லாம் உனக்கு சொந்தமாக மாறும். ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். As the Father loved me, I also have loved you. Abide in my love. ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பிதா என்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வாழ்வில் பல குறைகள் இருக்கலாம். நீ பல தவறுகளை செய்திருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உன்னை நல்லவன் என்றோ நல்லவள் என்றோ சொல்வதற்கு ஒரு தகுதி கூட உன்னிடத்தில் இல்லாது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் பிதா குற்றமற்ற என்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நான் உன்னை நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? உனக்காகவே இந்த பூமியில் நான் வந்தேன். உன்னை நேசிப்பதற்காகவே இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தேன். உனக்காகவே நான் சிலுவையில் ரத்தம் சிந்தினேன். உனக்காகவே என் ஜீவனை கொடுத்தேன். ஐ லவ் யூ என்று சொல்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உன் அருகில் இருக்கிறார். நீ உன் குறைவுகளை பாராதே, உன் தோல்விகளை பாராதே. கடந்த காலத்தில் நீ விழுந்து போன சூழ்நிலைகளையும் நீ இடறிப்போன இடங்களையும் நோக்கி பார்க்காதபடி, அல்லது நீ ஏமாற்றப்பட்டிருந்தால், வஞ்சிக்கப்பட்டிருந்தால், உன் சரீரத்தை கரைப்படுத்தி இருந்தால், நீ கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை. ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் அன்பை உனக்கு நான் பரிசாய் தருகிறேன். ஏமாற்றாத அன்பு, குற்றமில்லாத அன்பு, நீ எப்படி இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிற ஒரு அன்பு, முடிவு வரை நிலை நிற்கிற அன்பு. இந்த அன்பைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உனக்கு பரிசாக கொடுக்க விரும்புகிறார். உன் இரு கரங்களை நீட்டி, இயேசுவே, நீர் எனக்கு தருகிற இந்த அன்பு போதும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பும் என்னை ஏமாற்றக்கூடிய அன்பு ஆண்டவரே, உம்முடைய ஒரு அன்பு மட்டும்தான் என்னை ஏமாற்றாத அன்பு. இந்த அன்பை பரிசாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வாய் என்றால் உன் வாழ்வில் நீ நிறைவை காண்பாய். நீ ஏமாற்றப்பட வாய்ப்பே இல்லை. ஒரு ஏமாற்றாத அன்பு இன்றைக்கு உனக்காக ஏங்கி நிற்கிறது. அந்த அன்பை இருதயத்தில் ஏற்றுக்கொள். அது விலையேற பெற்ற ஒரு பரிசு. இரண்டாவதாக அந்த மகள் சொன்னாள், ஏராளமான கடிதங்களை நான் அவனுக்கு எழுதினேன், அவனும் எனக்கு எழுதினான் என்று. அவன் எழுதின ஒவ்வொரு கடிதத்தையும் நான் வைத்து வைத்து படிப்பேன் ஆண்டி, எத்தனை முறை படித்தேனோ எனக்கே தெரியவில்லை என்று. நீங்கள் யாரையாவது நேசிப்பீர்கள் என்றால் அவர்கள் எழுதின கடிதத்தை எத்தனை முறை படித்திருப்பீர்கள், எத்தனை முறை வாசித்திருப்பீர்கள். எனக்கு அன்பான மகனே, மகளே, உன் ஆண்டவர் கூட உனக்கு ஒரு அன்பின் கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் தான் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் உன் ஆண்டவர் இயேசு உனக்காக எழுதின அன்பின் கடிதம். இந்த கடிதத்தில் உன் நிகழ்காலம் எப்படி இருக்கும், உன் வருங்காலம் எப்படி இருக்கும், உன் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், உனக்கு வரப்போகிற பிள்ளைகள், உன் தலைமுறை, உன் சந்ததி எப்படி இருக்கும் என்றெல்லாம் மகிமையான திட்டங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஒரு வசனத்தை உனக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன். நீ அவைகளையெல்லாம் செய்யும் பொழுது நீ எனக்கு சிநேகிதனாயிருப்பாய், நீ எனக்கு சிநேகிதியாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள். அவருடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் அழியாத வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீ படிக்க துவங்கும் பொழுது இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் இனம் புரியாத ஒரு ஆறுதலையும் உன் மனதில் நீ பெற்றுக்கொள்வாய். என் அன்பு வாலிப மகனே, என் அன்பு வாலிப மகளே, யாரோ உனக்கு எழுதின ஒரு கடிதத்தை நாட்கள் கணக்காய், மணிக்கணக்காய், ஆண்டுகள் கணக்காய் படித்து கொண்டிருக்கிறாய். ஒரு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரே, இந்த புத்தகத்தை படிக்க துவங்கு. வாழ்க்கையில் நிறைவு வரும், வாழ்க்கையில் சந்தோஷம் வரும், வாழ்க்கையில் ஆறுதல் வரும், நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் வார்த்தைகள் நிறைந்த ஒரு புத்தகம், ஒரு அன்பின் கடிதம் தான் இந்த ஆண்டவரின் வேதம். இதை இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு பரிசாய் கொடுக்கிறார். இன்றிலிருந்து இந்த வேதத்தை படிக்க துவங்கு. உன் வாழ்க்கையில் நிறைவை காண்பாய், நிம்மதியை காண்பாய். மூன்றாவதாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுனால் என்ன பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்.
ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமா என்றால் நிச்சயமாய் நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் மகிழ்ச்சி பல நாட்கள் சண்டைகளும் வாக்குவாதங்களும் பல நாள் கோபங்களுமாய் முடிந்து எத்தனையோ உறவுகள் பிரிந்து விடுகின்றது. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தருகிற மூன்றாவது பரிசு எது தெரியுமா? அவருடைய சந்தோஷம், the joy of the Lord. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ யாரையோ ஒருவரை நேசிக்கிறாய், ஆனால் மனதிலே மகிழ்ச்சி இல்லை. அந்த உறவு பயம் நிறைந்த உறவா இருக்கிறது. பகிரங்கமாய் வெளியே சொல்ல முடியவில்லை, பெற்றோருக்கும் சொல்ல முடியவில்லை, வெளியே சொல்ல முடியவில்லை, யாருக்கும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுதும் ஒரு திகில், எப்பொழுதும் ஒரு அச்சம். ஆனால் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் சந்தோஷத்தை உனக்கு தருகிறேன். ஒருவேளை யாரையோ நேசித்து அந்த நேசம் தோல்வி அடைந்தது நிமித்தம் நீ விரக்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ தனிமையில் கதறிக்கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ இருக்கிற பிரகாரமாய் என்னிடத்தில் வா. உன் தோல்வியை நான் மகிழ்ச்சியாய் மாற்றுகின்றேன். என் சந்தோஷத்தை உனக்கு தருகின்றேன். என் சந்தோஷம் உன்னில் இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் நீ வேறு சந்தோஷத்தை தேடி ஓட மாட்டாய், நாடி அலைய மாட்டாய். நான் உன்னை நேசிக்கிறதுனால் என் சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் உனக்கு தருகின்ற மூன்றாவது பரிசு. நான்காவதாக ஆண்டவர் உனக்கு இன்னொரு பரிசை தர விரும்புகிறார். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27 ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவருடைய அன்பிலே ஒரு பெரிய சமாதானம். நீ இப்பொழுது யாரையோ நேசித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த நேசத்தில் உனக்கு சமாதானமே இல்லையே. ஏனெனில் உன் பெற்றோர் அதை விரும்பவில்லை, உன் தாய் அதை விரும்பவில்லை, உன் தகப்பன் அதை விரும்பவில்லை. உனக்கு பிடித்திருக்கிறது, ஆகவே நீ நேசிக்கிறாய். ஒரு சிலர் நீங்கள் நேசித்து அந்த நேசம் முறிவுபட்டு தோல்வி அடைந்து இன்றைக்கு சமாதானத்தை இழந்து போய், ஐயோ என் வாழ்நாட்களை வீணாக்கி விட்டேனே, இத்தனை வருஷம் அந்த நபரை நேசித்து என் வாழ்நாட்களை வீணும் விரயமுமாய் மாற்றிவிட்டேனே என்று கவலையோடு இருக்கிறாயா? என் அன்பு மகளே, இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறதுனால், நீ இருக்கிற பிரகாரமாய் உன்னை நேசிக்கிறதுனால் தன் சமாதானத்தை உனக்கு தர விரும்புகிறார். உன் மனதில் இன்றைக்கு ஒரு நிம்மதி வரும். இந்த இயேசுவை நீ உன் உள்ளத்தில் அழைக்கும் பொழுது உன் மனதில் ஒரு பெரிய சமாதானம் வரும். அது உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் எடுக்க முடியாத சமாதானம். இது ஆண்டவர் உனக்கு தருகின்ற நான்காவது அன்பின் பரிசு. கடைசியாக விலையேறப்பெற்ற ஒரு பரிசை உன்னை நேசிக்கிறதுனால் ஆண்டவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனையோ பேர் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்கள் தாங்கள் நேசிக்கிறவர்களை பார்த்து, உனக்காகத்தான் நான் வாழ்கிறேன், நான் உன்னுடையவன், நான் உன்னுடையவள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? பொதுவாக காதலர்கள் அப்படித்தானே பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் சில வருஷங்களில், சில மாதங்களில் அந்த அன்பு உடைந்து முறிந்து அது எங்கிருக்கிறதென்றே தெரியாத காணல் நீர் போல மாறிவிடுகிறதே. உன் ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதை உனக்கென்று இன்றைக்கு வாசிக்க விரும்புகின்றேன். யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இந்த இயேசு உனக்கு தருகிற அன்பின் பரிசு எது தெரியுமா? உன்னை நேசித்ததினால் அவர் 2000 வருஷத்திற்கு முன்பதாக இந்த பூமியில் மனுஷனாய் வந்தார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், தன் ஜீவனை உனக்காய் கொடுத்தார். ஏன் தெரியுமா? உன்னை மரணத்தினின்று மீட்டெடுக்க, உன்னை பாவத்தினின்று மீட்டெடுக்க, உன்னை சாபத்தினின்று மீட்டெடுத்து என்றென்றும் தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படி. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஜீவனை சிலுவையில் கொடுத்து இயேசு தன் அன்பை நிரூபித்தார். எத்தனையோ பேர் சொன்னார்கள் அல்லவா உன்னிடத்தில், உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்று. இன்றைக்கு அவர்கள் ஓடிவிட்டார்கள், இன்றைக்கு அவர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள், இன்றைக்கு நான் உன்னை நேசிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அன்பு முறிந்து விட்டது, காதல் முறிந்து விட்டது. ஆனால் நீ விரக்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உனக்காக ஒரு ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததினால் தன் அன்பை உனக்கு வெளிப்படுத்த உன் அருகே வந்து நிற்கிறார். இந்த 5 அன்பின் பரிசுகளையும் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு தர விரும்புகின்றார். 1, அவருடைய அன்பு, அழியாத அன்பு. 2, அவருடைய அழியாத வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள். 3, அவர் தருகிற சந்தோஷம். 4, அவர் தருகிற நிம்மதி அல்லது அவர் தருகிற சமாதானம். 5, அவர் உனக்காய் ஜீவனை கொடுத்தாரே, அவர் உனக்காய் ரத்தம் சிந்தினாரே, அவர்தான் உன் உயிர்.
உலகில் ஒருவரும் உனக்கு உயிராக இருக்க முடியாது. உயிருக்கு உயிரானவள் என்று சொல்லி உன்னை யாராவது சொல்லியிருக்கலாம். உயிருக்கு உயிரானவன் என்று உன்னை யாரோ ஒருவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் உயிருக்கு உயிர் என்று சொல்லி உன்னை பார்த்து சொன்ன ஒரே ஒருவர் அந்த ஆண்டவர். அவர்தான் உண்மையாய் சொல்லுகிறவர். இன்றைக்கும் சொல்லுகிறார், நீதான் என் உயிர், உனக்காக என் உயிரை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னை நீ இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் உயிர் உனக்குள் வருகிறது. நான் தருகிற வாழ்வு உனக்குள் வருகிறது. உன் தோல்வியை மறந்து நீ வெற்றிக்கு நேராய் நடைபோட முடியும். உன்னுடைய வாழ்வின் எல்லா விரக்திகளிலிருந்து நீ எழும்பி இன்னும் உனக்கென நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கின்றார். கானல் நீரைப் போல இருக்கின்ற இந்த காதலுக்கு பின்னாக ஓடி அலையாமல் ஒரு ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடினால் அவர் அன்புக்கு இன்றைக்கு சரணடைந்து விடு. அந்த ஆண்டவரின் அன்பு உனக்கு நிம்மதியை தரும், திருப்தியை தரும், நிறைவான வாழ்வை தரும், நித்திய பரலோகத்தை தரும். மகனே, மகளே, உனக்காக நான் ஜெபிக்கட்டுமா? உன் உள்ளம் உடைந்திருக்கிறது, உன் இருதயம் நொறுங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இயேசு உன் காயங்களை ஆற்ற வந்து நிற்கிறார். உனக்காய் நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, மனிதனுக்கு நீ தந்த விலையேற பெற்ற உணர்வு அது அன்பு. ஆனால் இந்த அன்பை எத்தனையோ என் அன்பு வாலிப பிள்ளைகள் தவறான விதத்தில் பயன்படுத்தி நிறைவை காணாமல் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீரே அப்பா. யாரோ ஒருவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே திருப்தி இல்லாத ஒரு அன்புக்கு பின்னாக ஓடுகிறதை நீர் அறிந்திருக்கிறீரே. உம்முடைய நேசத்தின் பரிசாக நீர் உம்முடைய அன்பை கொடுத்தீர், உம்முடைய வார்த்தையை கொடுத்தீர், உம்முடைய சந்தோஷத்தை கொடுத்தீர், நீ தருகிற நிம்மதியை கொடுத்தீர், உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இன்றைக்கு யார் யார் உடைக்கப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய ஆறுதல் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நான் தவறினேன், விழுந்தேன், கெட்டுப்போனேன், என் வாழ்க்கையை கெடுத்து கிடக்கிறேன் என்று யாரெல்லாம் குற்ற மனசாட்சியில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என் அன்பு பிள்ளைகளை கழுவட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளை மூடட்டும். உலகத்திலேயே தன்னை உண்மையாய் நேசிக்கிறவர் இந்த இயேசு மாத்திரம் என்ற அந்த உண்மையை உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அறிந்து உம்மை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் இருதயத்திற்குள் நீர் இன்றைக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பின் பரிசுகளால் நிரப்புங்கப்பா. நீங்க தருகிற சந்தோஷம், நீங்க தருகிற சமாதானம், நீங்க தருகிற அந்த தெய்வீக அன்பு என் அன்பு பிள்ளைகளை நிரப்பட்டும். இனி வருகிற நாட்களிலெல்லாம் இயேசுவோடு கரம் கோர்த்து வாழ, இயேசுவின் அன்பிலை நிலைத்திருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேனப்பா. இவருடைய நிகழ்காலம் மட்டுமல்ல, இவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல ஆசீர்வாத வாழ்வை தாங்க, ஆசீர்வாத சந்ததியை தாங்க, ஆசீர்வாதமான பிரகாசமுள்ள எதிர்காலம் என் அன்பு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். இன்றைக்கு இந்த ஆண்டவரை உன் இருதயத்தில் மனதார ஏற்றுக்கொள். நடந்ததெல்லாம் நடந்தது என்று விட்டுவிடு. ஒரு புதிய வாழ்வை இயேசுவோடு இன்றைக்கு துவங்கு. அவர் தருகிற அன்பின் பரிசுகள் இன்றைக்கு உன் இருதயத்திற்குள் வந்திருக்கிறது. பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியாய் வாழ துவங்கு. உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. God bless you.